மாதம் இந்தியா முழுவதும் மக்கள் வந்து 25,000 கோடிக்கு மேலே போடுறாங்க. ஆக்சுவலி ராபிடோ ஓலா தான் ஓட்டுறேன். 1200 1000 ஓட்டுவேன். கையில் நிற்கிறது பார்த்தா ஒரு மேக்ஸிமம் ஒரு 600 700 நிற்கும். ஸோ ஒரு மாதம் ஒரு 3000 ரூபா. இப்போ 30 வருஷத்துக்கு விட்டிங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 12% கிடைக்கும்னு நான் எடுத்துக்கினேன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே. சார் 30 வருஷம் எனக்கு ரொம்ப லாங்காக இருக்குது, 20 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லுங்கள். அப்படின்னா 20 வருஷத்தில் இதே மாதம் 3000 ரூபா போடுறதுக்கு இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்க யாரும் இல்லை. நம்ம அப்படியே ஓட்டுறோம், அப்படியே போயின்னு தனிநபர் வந்து சீன் ஆகிப்போச்சு. எனக்கு வந்து மனசு அந்த அளவுக்கு ஆமா வேண்டாம் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. போன வருஷம் மட்டும் அரசாங்க ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 5000 10,000 போட்டு நான் ட்ரேடிங் பண்றோம்னு சொல்றாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அவங்க இழந்தது வந்து 40,000 கோடி. 100க்கு 90 பேர் வந்து பணத்தை இழக்கிறார்கள். சில நிறுவனங்கள் ட்ரேடிங் பண்றாங்கல்ல, அவங்க சம்பாதிச்சது 39,500 கோடி. ஓ ஓகே ஓகே. ஸோ இவங்க இழந்திருக்காங்க, அந்த பணம் பூரா இங்கே நிறுவனங்களுக்கு போயிருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் இருந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். லாஸ்ட் வீடியோ வந்து பண்ணியிருந்தோம், இதே மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணி பயங்கரமான ரெஸ்பான்ஸ் தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து எனக்கு தெரிய வந்தது வந்து நிறைய இந்த அடித்தட்டு மக்கள்லாம் வந்து இதை பற்றின ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ எடுத்து சொல்கிறது ஒருத்தங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சுது. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் மூலியமாகவோ இன்டர்நெட் மூலியமாக நிறைய விஷயத்தை கற்றுக்குறாங்க. ஆனால் வந்து அதுக்கு கீழேயும் பப்ளிக் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து போய் சேரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு முயற்சியில் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்களும் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது கால்ஸ் வந்துருந்துச்சா சார்? வந்துச்சு. ஏன்னா அதில் நம்ம நம்பர், ஆஃபீஸ் நம்பர் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸை கூப்பிட்டாங்க. ஓகே சார். பரவலாக கூப்பிட்டு ஓகே. பல பேரும் வந்து இதை பற்றி கேட்டு, இது உண்மைதானா, நீங்கள் சொல்கிறது உண்மைதானா, இப்போ நீங்கள் கம்பெனி இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது, நாங்கள் போடுற கம்பெனி இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. பட் நான் அது மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ அதாவது நடுத்தர வர்க்கத்து மக்கள்கிட்ட வந்து இது வந்து போய் சேர்ந்துருச்சு, ஓரளவு சேர்ந்துருச்சு. பட் அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து இன்னும் போய் சேரல. அவங்க வந்து இன்னும் ஒரு சீட்டு கம்பெனி மாதிரி ஏமாத்திட்டு ஓடிடுவாங்களோ அது மாதிரிலாம் மக்கள் வந்து அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க, பயப்படுறாங்க. பட் நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுகள்ங்கிறது வந்து அரசாங்கத்தால, அதாவது கம்ப்ளைண்ட் பூராமே அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்பட்டு அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, அத்தாரிட்டி இருக்காங்க, செபின்னு சொல்லிட்டு. ஸோ அரசாங்கத்துக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது இன்னைக்கு மிக மிக முக்கியம். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம வெளிநாட்டு பணத்தை நம்பி முதலீடுகளுக்கு இருந்த பங்குச்சந்தையில், இன்னைக்கு வந்து பூராவுமே வந்து உள்நாட்டு பணம் தான் அதிகமாகுது. இந்த 100 ரூபா 200 ரூபா போடுறது மாதம் இந்தியா முழுவதும் மக்கள் வந்து 25,000 கோடிக்கு மேலே போடுறாங்க. மாதம் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, 25,000 கோடி ரூபா உள்ள வந்து எல்லாரும் இந்த 100 200 500 1000 2000 இப்படி மாதம் மக்கள் சீட்டு சேர்க்குற மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டுகளில் சேர்க்குறாங்க. இதில் வந்து பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. அதாவது இன்வெஸ்டர் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் வரும். அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும், வேற எங்கேயும் இந்த பணங்கள்லாம் போகாது, செய்யாது. ஸோ யாரும் போய் கேஷாவெல்லாம் எடுக்க முடியாது. அவங்க பணம் போடுறதும் பேங்க் மூலம் தான் போடணும், அவங்களுக்கு திரும்ப வர்றதும் பேங்க் மூலம் தான் வரும். ஸோ அதனால பல பாதுகாப்புகள் இருக்குது. மக்கள் வந்து யோசிக்காமல் போடலாம், தைரியமாக போடலாம். ஒன்லி திங் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது, சந்தை ஏற்ற இறக்கத்திற்கு உட்பட்டது. இது உடனே போட்டு ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தாங்கன்னா 5% குறையும், 10% குறையும், தங்க விலை ஏறுற மாதிரி. பட் ஆனால் 5 வருஷத்துக்கு மேலே அவங்க முதலீடு பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக சார். சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோலாம் இது மாதிரி வந்து அடித்தட்டு மக்கள், அன்றாட வேலை செய்கிறவங்களை வந்து சந்தித்து நிறைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோ கமெண்ட்ஸில் வந்து நிறையவே பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி சார்கிட்ட ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில பப்ளிக் வந்து மீட் பண்ணி ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்து இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஷூர். உங்கள் நேம் ப்ரோ? சமீஉல்லா. ஆக்சுவலாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க. ஆமாம். ஆக்சுவலாக வந்து ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? நான் ஆக்சுவலி ராபிடோ ஓலா தான் ஓட்டுறேன். 1200 1000 ஓட்டுவேன். ஓகே. ஓட்டி கையில் நிற்கிறதுன்னு பார்த்தா மத்தியானம் சாப்பிட, காலை டிஃபனு, டீசல் அதெல்லாம் இருக்குது. கையில் நிற்கிறது பார்த்தா ஒரு மேக்ஸிமம் ஒரு 600 700 நிற்கும். 600 வண்டி வாடகை வண்டி தான். ஓகே. 250 ரூபா. ஓகே. ஃப்ளெக்ஸுன்னு இப்படி போனால் ஒரு 500 நிற்கும். 500 நிற்கும்.
இப்போ 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபா நிற்கிறப்போ சேவிங்ஸ்னு ஏதாச்சும் இருக்கு உங்களுக்கு வந்து ஒதுக்கி வைப்பீங்களா இல்லை எப்படி பண்ணுவீங்க 500 ரூபா? அந்த மாதிரி இல்லை. எனக்கு அதான் தண்டல் பிரச்சனைங்க இருக்குது. வாரம் பிரச்சனை, வாரம் தண்டல். அதனால அது தினைக்கும் கட்டுறது இருக்குது. ஒரு 500 கட்டுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு குத்துறேன்னா நாளைக்கு என்ன டீ சாப்பிட கூட அத்தனை நாள் வந்து யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஒரு சாரி அந்த மாதிரி தான் போயின்னு. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா ஓட்டுறோம் அப்படின்றப்போ ஒரு 100 ரூபா எக்ஸஸாக வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும். ஒரு 100 ரூபாய் எக்ஸஸாக சம்பாதிக்க முடியும். இப்போ வந்து சார் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு 100 ரூபா எக்ஸஸாக சம்பாதிக்க முடியுன்றதுல அவருக்கு உறுதியாக இருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து அவருக்கு ஒரு 100 ரூபா அதை வச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, ஸோ இவங்க ஒரு 10 இயர்ஸோ 20 இயர்ஸ் அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் சார்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்று வந்து ஆரம்பத்தில் வந்து நீங்கள் தண்டல் பிரச்சனையிலேருந்து ஒன்று வெளியில் வரணும். ஏன்னா இப்போ வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பேங்க் மூலம் லோன் வாங்கலாம், அல்லது வெவ்வேறு நிதி நிறுவனங்கள் இஎம்ஐ பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இப்போ அதாவது தண்டலுக்கு வாங்குறத விட இஎம்ஐ பெட்டரு. ஒரு பேங்க்ல போறதோ இல்லைன்னா இப்போ சில நிறுவனங்கள் வந்து அவங்களே ஆட்டோவோ அல்லது அவங்களே காரு தர்றாங்க. டாக்ஸி அது இதெல்லாம். அது மாதிரி இப்போ அவங்ககிட்ட அவங்க காரு தந்து நீங்க ஓட்டினாலும் உங்களுக்கு அதுல 30 ரூபா வரைக்கும் சம்பளம் தர்றாங்க. இப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா நான் எல்லாம் ஓட்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு முடிச்ச வரைக்கும் எனக்கு 500 தான் மிஞ்சுதுங்கிறீங்க. இப்போ இதே ஒரு ரெட் டாக்ஸி மாதிரியோ வேற எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, இப்போ அங்கே போனீங்கன்னா அதுல டிரைவரா போயில அவங்க 25-30 ரூபா வரைக்கும் தர்றாங்க. ஸோ அப்படிங்கிறத அது உங்களுக்கு எல்லாமே சேவிங்ஸா தான் இருக்கும். ஸோ உங்க வருமானத்தை வந்து டைரக்டா பெருக்கிறதுக்கே ஒரு வழி இருக்குது. அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கங்க. அது டிஃப்ரெண்ட் டாபிக். பட் அதர் தேன் தட் இப்போ நீங்க வந்து நம்ம ஒரு டெய்லி ஒரு 100 ரூபா சேமிக்க முடியும் அப்படிங்கன்னு வந்து பாக்கையில மாசம் ஒரு 3000 ரூபா. ஆமா சார். இப்போ நிறைய பேர் உங்களுக்கு இதுல தருவாங்க, ஜிபேல தருவாங்க. அதெல்லாம் பேங்க் தானே போகும். ஆமா சார். ஸோ அது பேங்க்ல இருந்து நீங்க எடுக்கையில அந்த 100 ரூபாயை டெய்லி எடுக்காம விடணும். அது எடுக்காம விடணும். அது நம்ம காசுலன்னு போட்டு வச்சுன்னு ஒரு சேமிப்பு போல அது நம்மளுதுன்னு இல்லைன்னா அதுல போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு மாசத்துக்கு ஒரு அதுல 30 நாள்னா 3000 ரூபாய் சேரும். ஆமா. அதை எடுக்கக்கூடாது. எடுக்காம விட்டுட்டு மாதம் வந்து இப்போ நமக்கு முதலீடு அப்படின்னு பண்ணோம்னா, முதலீடுகள் சின்ன சின்ன லெவல்ல இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க, கடை வச்சிருக்கவங்க, இஸ்திரி கடை, எல்னி எல்லாருமே இப்போ முதலீடு பண்ணலாம். பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும். இது 3 தான் வேணும். இது 3 இருந்து ஃபோன் நம்பரோட லிங்க் ஆகிருக்கு, ஒழுங்கா இருக்குன்னா தாராளமாக முதலீடு பண்ணலாம். சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும், அதை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதம் ஒரு 3000 ரூபா, டெய்லி 100 ரூபா. ஆமாம். மாதம் 3000 ரூபா போட்டுட்டு அந்த பணம் நமக்கு இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நமக்கு இல்லைன்னு விட்டுட்டீங்கன்னா, இன்னைக்கு 100 ரூபாய் செலவழிச்சிட்டு அப்படின்னு விட்டீங்கன்னா மாதம் 3000 ரூபா விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 வருஷம் உங்களால் விட முடியும் அப்படின்னு வச்சுக்கோ. 30 வருஷம் உங்கள் ஏஜ் இப்போ எவ்வளவு? 25. 30னா 30 வருஷம்னா 55 வயசு விட முடியும். இப்போ 30 வருஷத்துக்கு விட்டீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 12% கிடைக்கும்னு நான் எடுத்துக்கினேன்னா கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே, 1,06,00,000 ரூபா உங்களுக்கு வந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு கிடைக்கும். சார் 30 வருஷம் எனக்கு ரொம்ப லாங்கா இருக்குது, 20 வருஷத்துல எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லுங்க. அப்படின்னா 20 வருஷத்துல இதே மாசம் 3000 ரூபா போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 30 லட்சம் ரூபா கிடைக்கும். 30 லட்சம் ரூபா. ஸோ 30 லட்சம் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல தொகை. ஒரு 20 வருஷம் கழிச்சு. இல்ல எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஒரு 7 லட்சம் ரூபா கிடைக்கும். 7 லட்சம் ரூபாய்க்கு நீங்க செகண்ட் ஹேண்ட் டாக்ஸியோட வாங்கிக்கலாம். ஆமா சார். அல்ல புது டாக்ஸியோட வாங்கிக்கலாம், ஓட்டலாம். அல்ல 2 ஆட்டோ வாங்கலாம். நீங்க ஒன்று வாடகைக்கு விடலாம், இன்னொன்னு. சரி, இப்போ நான் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கூட நான் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க, நான் ஒரு ஆட்டோ ஓனா வாங்கிக்கிற அளவுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் மாசம் 3000 ரூபா போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கிடைக்கும். 2 லட்சம். ஆமா. ஆட்டோ உங்களுக்கு புது ஆட்டோ எவ்வளவு வரப்போகுது? 3 லட்சம் ரூபா. 2.5-3 லட்சம் ரூபா. 3 லட்சம் ரூபா உங்களால ஒரு 50,000 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு 5 வருஷம் நீங்க தினம் 100 ரூபா போட்டீங்கன்னா கூட 5 வருஷத்துல வந்து உங்க சொந்த ஆட்டோவே நீங்க வாங்கிடலாம். ஆமா. ஸோ 5 வருஷத்துலயும் வாங்கிடலாம், இல்லை 10 வருஷத்துல நம்ம டயத்தை பொறுத்து. ஒரு 30 வருஷம் விட்டு வச்சிங்கன்னா 1 கோடி வருது. பார்த்துங்க. அது ஆனால் டெய்லி சேமிக்க ஆரம்பிங்க. சேமிக்கிறது அதை வந்து பேங்க்ல விட்டு வச்சுட்டு மாதம் அல்லது வாரம் கூட போய்க்கலாம். வாரம் ஒரு 700 ரூபா போற மாதிரி, 800 ரூபா போற மாதிரி. அது மாதிரி இன்னைக்கு பல திட்டங்கள் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால இப்போ இதே மாதிரி இவங்களே ரிஃப்ளெக்ட் வந்து இன்னொரு எடுத்திருந்தாங்க சேனல். அதில் எடுத்துட்டு இப்போ சில பேர் கூப்பிட்டாங்களா, சார் நீங்கள் 5 வருஷம் 10 வருஷங்கிறீங்க, இந்த பணம் எனக்கு கிடைச்சிருமா? அது திருடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உங்கள் கம்பெனி இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்படி இப்படி எல்லாம் கேட்டாங்க. இது வந்து ரொம்ப இருக்கிறதுலேயே ரொம்ப பாதுகாப்பான முதலீடு.
அரசாங்கம் கண்ட்ரோல் இருக்கு. இப்ப ஒரு சாதாரண சீட்டு கம்பெனி யாரோ ஒரு ஆள் நடத்திட்டு ஓடி போறாங்கங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துறாங்க. SBI மியூச்சுவல் ஃபண்டு, ICICI மியூச்சுவல் ஃபண்டு, HDFC மியூச்சுவல் ஃபண்டு, பரோடா, பேங்க் ஆஃப் பரோடா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இது மாதிரி அரசாங்க நிறுவனங்களை வங்கிகளே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் நடத்துது. அரசாங்கம் அல்லாத நிறுவனங்களும் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க. ஆமாம் சார் இருக்கிறாங்க. HDFC இருக்காங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் கடந்த 40 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு 1 லட்ச ரூபா போட்டவங்களுக்குலாம் இப்போ 4 கோடிக்கு மேலே எல்லாம் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் 1 லட்ச ரூபா ஒரு தடவை வெறும் 1 லட்ச ரூபா போட்டவங்களுக்கு சில திட்டங்கள் வந்து நீங்கள் 4 கோடிக்கு மேலே வருமானத்தை கொடுத்துருக்கு. அவங்களே எக்ஸ்ட்ரா தராங்கன்னு சொல்கிறீங்களா? அவங்க போட்டு தர மாட்டாங்க. இது வந்து மார்க்கெட்டில் இந்த பணத்தை கொண்டே போடுறாங்க. மார்க்கெட்டில் போட்டு ஷேரில் போடுறாங்க. அந்த ஷேர் வந்து அது வளர 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 வந்து நமக்கும் வளரும். ஆமாம், இதில் ஏற்ற இறக்கமும் இருக்கும். நீங்கள் போட்டுட்டு ஒரு வருஷத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபா போட்டிருப்பீங்க. போட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்துல அது 30,000 ரூபாயா கூட இருக்கலாம். ஆமாம். ஆனால் அதை அப்படியே விட்டுறோம். விட்டீங்க ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம்னு விடையில் நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கு ரெக்கரிங் டெபாசிட்டை விட, கோல்டை விட, லேண்டை விட நல்ல ரிட்டர்னாக இருக்கும். ஓகே சார். இந்த மாதிரி சொல்லி புரிய வைக்க யாரும் இல்லை. நம்ம அப்படியே ஓட்டுறோம், அப்படியே போயினுக்குது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓட்டுற. அந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 100 ரூபாய் கண்ணுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுட்டோன்னா அது ஒரு இது இல்லை. அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு தொகை. அது நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. இப்போ சின்ன காசாக தெரியுது அந்த 100 ரூபாய். சின்ன காசு. ஆமாம், இன்னைக்கு சின்ன காசாக தெரியுது. ஆனால் நீங்கள் சொல்லி தான் அது புரியுது. நம்ம ஒரு டீ கடைக்கு போனாலும் ஒரு 50 ரூபா. ஆமாம், சிம்பிளாக போயிடுது. அது 50 ரூபா 100 ரூபாய். டீ சாப்பாடு சாப்பிட போனால் 120 ரூபா 150 ரூபா எல்லாமே வெளியே வர முடியல ரோட்டு கடையில். அந்த மாதிரி போயினுக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது 100 ரூபாங்கிறது நம்மள ஈஸியாக பண்ண முடியுற ஒரு விஷயம். அது இது சொல்லி புரிய வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. அது இப்போ எந்த மிட்டத்தில் சொல்லி புரிய வைக்கணுமோ அதை சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இல்லை, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ உங்கள் நேம் சார்? ஜாகிரா சார். ஓகே சார். இப்போ வந்து டெய்லரிங் ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜ் எவ்வளோ சார் சம்பாதிப்பீங்க? 800 சம்பாதிப்பீங்க. ஸோ வந்து இப்போ இந்த 800 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு செலவுலாம் போக உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும்? அந்த 800 ரூபாவில் இவ்வளோ மிச்சம் இருக்கும் என் கையில் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ சார்? அதெல்லாம் சரியாக போகும். தாங்க துங்க எல்லாம் சரியாக போகுது. எதுவும் சேமிப்பு எதுவும் இல்லை. ஓகே. என்ன மாதிரி செலவுலாம் உங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது சொல்ல முடியாது. அது ஓகே ஓகே சார். இப்போ உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சேமிப்பு பண்ணணும்னு ஏதாச்சும் ஒரு ஐடியா அது மாதிரி இருக்குங்களா சார்? எல்லாம் பண்ணி பார்த்துனுங்க. எல்லாம் என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல. என்ன மாதிரி? நான் வந்து இப்போ ஆரம்பத்தில் துபாய்க்கு போகலான்ட்டு இது பண்ணேன். எங்கள் சொந்தக்காரன் வந்து என்னை எங்கள் அப்பாவோட தாய் மாமா புள்ள அவரும் ஏமாத்திட்டாரு என்ன. ஓகே. நான் கைக்கு வரல. நான் பாம்பே இட்லி போயிட்டு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திருப்பி இங்கே வந்து நான் சம்பாதிச்சு எதனா பசங்க எதனா பண்ணலான்ட்டு பசங்க மேலே வந்து இடம் வாங்கி போட்டேன். ஒரு இடம் வந்து 60,000 சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து 10,000 ரூபா கட்டுங்க, 20,000 கட்டுங்க கட்டினேன். அது ஒரு 50,000 ரூபாய் கிட்ட நீங்கள் ஒன்று இடம் கொடுங்க, இல்லைன்னா வந்து பைசா கொடுங்க அப்படின்னு கேட்டேன். எதுவும் வரல கைக்கு. ஸோ லேண்டும் உங்களுக்கு வந்து எதுவும் வரல. அது இடம் எடுத்துனாங்க போல. லாஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த நிறைய முதலீடு பண்ணி அவர் ஏமாந்துட்டாரு. நானும் ஏமாந்து அவரு ஏமாந்தாரான்னு தெரியல. இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, நிறைய ப்ராப்ளம். ஸோ இதனாலே உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு நம்பிக்கை. ஆமா, ஏன்னா இப்படியும் பப்ளிக் இருக்காங்க. ஏன்னா சில பேர் வந்து ஆசை இருக்கும், ட்ரை பண்ணிட்டு ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க நம்பிக்கைத்தன்மை போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்னன்னா, இப்போ அவங்க முதலீடு செய்ய போகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து தங்கம், நிலம், இதில் தான் நுழையிறாங்க. இதில் நுழைஞ்சு இப்போ அதில் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னா அப்புறம் திருப்பி அந்த முதலீட்டு மேலே உள்ள நம்பிக்கையே போயிடுது. அதுக்காக தான் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ அரசாங்கம் வந்து இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி முதலீடுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெகுலேட்டரி பாடி அது இது எல்லாமே போட்டுக்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதுக்கு அரசாங்கம் சார்ந்து இருக்கக்கூடிய முதலீடுகளில் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக வந்து ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற மாட்டாங்க ஜென்ரலாக. இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா இங்கே ஏமாற்றம் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா ஏமாற்றம் இருக்காது. நீங்கள் போட்டதில் வந்து ரேட்டு கொஞ்சம் கூடும் குறையும் அது இருக்குமே தவிர, அதே இது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் கழித்து பார்க்கையில் வந்து இப்போ அதே ஒரு 50,000 ரூபா இன்றைக்கி பிளாட்டு வாங்கி கொடுத்துட்டு பணம் போயிருச்சு. அதே ஒரு 50,000 ரூபாயை நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் போட்டதை இன்றைக்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா
இன்னைக்கு வந்து அது 20 லட்சமோ 30 லட்சமோ கண்டிப்பா ஒரு பெருகி இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்க டெய்லரிங் செய்றீங்க, டெய்லரிங்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னா, எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா, மாசத்துக்கு அது 3000 ரூபா ஒரு நாள். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் மினிமம் தொகை வந்து இப்போ 100 ரூபா. நீங்க இல்லை மாசத்துக்கு என்னால் 3000 முடியாது, மாசத்துக்கு ஒரு 500 ரூபா போட முடியும்னாலும் போடலாம். அது அப்படியே பண்ண முடியாது சார். அது ஏன் கேட்குறீங்கன்னா காரணம் என்ன, இப்போ வந்து பேர பசங்கள்லாம் நிறைய ஆயிட்டானுங்க. தாத்தா அது வேணும் இது வேணும்னு கேட்குறானுங்க. சரி இந்த ஆமாம் செலவு அதிகமாக இருக்கு. தூண்டுற பசங்க என்ன பண்ணுறது, போன வீட்டுக்குள்ள நோஞ்சின்னா என்ன வாங்கிட்டு வந்த எதிர்பார்க்குறானுங்க. செலவு அதிகமா இருக்கு. அதிகமா இருக்கு, வரவு குறைவா இருக்கு. ஆமா கம்மியா இருக்குது. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 800 சொல்றேன், ஒரு நாளைக்கு வராது, போயிடும், சுத்தமா வராது. அண்ணாடங்காச்சு. ஆமா அன்னாடு காட்சி. நான் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, அதாவது இப்போ ஓகே நம்மளால தினம் 100 ரூபா முடியாட்டி கூட மாசத்துக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபா அது மாதிரி போட முடியும் உங்களால். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். ஏன்னா அது ஒரு மாசத்துக்கே 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா சேமிக்கிறேன்னா அது பண்ண முடியும். இல்லை நான் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இந்த டெய்லரிங் இதில் வந்து இந்த பண்ட் ஆஃபீஸ்லலாம் பொருள்தாங்க மாதம் எடுத்துன்னு போய் இந்த மாதிரி இது பண்ணு, உங்களை மாதிரி தான் அந்த ஆளுங்க சரிப்பா பேங்க் புக்கெல்லாம் கொடுத்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் போகிறாங்க. ஆமாம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எதிர்க்கும், இப்போ பண்ட் ஆஃபீஸ் எதிர்க்கு பேங்க் போகணும். இது அந்த மாதிரி மாதம் கட்டினிருந்தேன். அது என்ன ஆயிடுச்சு தெரியல. அது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தனிநபர் வந்து எனக்கு வந்து சீன் ஆகிப்போச்சு எனக்கு. புரியுதுங்களா? இதானே வந்து யாருன்னா ஏப்பா எதானே இப்போ எதானே பண்ணுப்பான்னா எனக்கு வந்து மனசு அந்த அளவுக்கு. ஆமா வேண்டாம் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமா அந்த அளவுக்கு. ஏன்னா அது 2-3 தடவை ஏமாந்துட்டாரு. ஆமா அதனால ஏமாறையில அந்த ஏமாற்றம் திருப்பி வந்துருமா, அதுக்கு இருக்கிற செலவழிச்சிட்டு போயிடுவான். உண்மை. அது இருக்கத்தான் அது இருக்கத்தான். இப்போ அவர் இருக்க நிலைமையில வந்து இப்போதைக்கு அவர் சம்பாதிக்க முடியாது. கரெக்ட். சேமிக்கிற அதாவது ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றப்போ ஃபியூச்சரில் எப்போவாச்சும் ஒரு நாள் மாறலாம். ஸோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் நாங்கள் அது மாதிரி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு என்னைக்காச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்களே ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா எடுத்து வச்சு, அது வந்து உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற செலவுக்கும் சரி, இப்போ வாழ்வுக்கும் சரி 100 ரூபாங்கிறது ரொம்ப அசால்ட்டாக போயிடுது. அப்படின்றப்போ ஒரு 100 ரூபா நீங்களே எடுத்து வச்சு பாருங்கள். வீட்டில் நமக்கு இல்லை அந்த காசுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா, ஒரு 30 நாள் கழிச்சு போகும்போது ஒரு 3000 ரூபா அப்படி யோசிச்சு பாருங்க. அதுதான் ஆக்சுவல் சேவிங்ஸ். சரிங்களா? நீங்கள் அப்படி யோசிச்சு சார். ஆக்சுவலாக வந்து இவர் நம்ம கேமராமேன் மணிமாறன். இவருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ வந்து தனியாக கேட்டிருக்கலாம். பட் வந்து கேமரா முன்னாடி கேட்கும்போது இவரை மாதிரி இருக்க நிறைய பேருக்கு வந்து அது ஒரு அட்வைஸாக இருக்கலாம். ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, ஒரு 5 பேருக்காச்சும் அது ஒரு கேட்சப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக. சார் ஆக்சுவலாக எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 25K வந்து சேலரி வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 22 அது மாதிரி வந்து 20 வீட்டில் கொடுத்துட்றேன். ஒரு 2000 வந்து பைக் பெட்ரோல் அந்த இதுக்கு வந்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு 3K இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து வேஸ்ட்டாக சும்மா வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, சாப்பிட போகிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக எனக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும்னா ஷேர் மார்க்கெட்ஸில் போட்டால் ஓகே, ஷேர் மார்க்கெட்ஸில் போட்டால் நல்லா வரும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது, அதை பற்றின நாலேஜே இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டிவியில் ஆட்ஸு இதெல்லாம் வருதா, ஓகே ஏதோ இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு எல்லாரும் வந்து அதை தேடி போகிறாங்கன்னு தெரியுது. இப்போ அந்த 3K வச்சு நான் சேவிங்ஸ்ன்றதை பண்ண முடியுமா சார்? நல்லா தாராளமாக பண்ணலாம். இப்போ அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆஸ் எ யங்ஸ்டர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத மட்டும் சொல்லிடு. இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போனால் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், நீங்கள் ஒரு 100 ரூபா போட்டிங்கன்னா 10,000 ரூபாய் ஆகிடும் அப்படிம்பாங்க. ஆடெல்லாம் போடுறாங்க. படம்லாம் அந்த ஸ்கேம் 1992 படம்லாம் பார்த்துட்டு அப்படி ஆகிட்டு ஆடெல்லாம் நிறைய போடுறாங்க. நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் அவ்வளோ சம்பாரிச்சேன். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பண்ணி F&O ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்க 1000 வழிகள் இருக்குது. நீங்கள் 100 ரூபாயை 10,000 ரூபாய் ஆக்கலாம், உடனே ஆக்கலாம். வேலையை விட்டுருங்க. வேலையை விட்டுட்டு ஆப்ல ஏதாவது கேம் விளையாடும் போது கூட அப்படியே அந்த டிராஃப்ட் ஏறி இறங்குற மாதிரி இதுல போடுங்க, உடனே 10,000 ஜெயிச்சிட்டேன். இது பூரா இல்லைன்னா அரசாங்க தரப்புல ரெகுலேட்டர் வந்து செபின்னு இருக்காரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அவங்க தான். அவங்களே என்னன்னா இப்போ யார் ஸ்டாக் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பூரா ஃபர்ஸ்ட் அவங்க போய் லாகின் பண்ணோன்னே பேஜ்லேயே வந்துடும் 100க்கு 90 பேர் வந்து பணத்தை இழக்கிறார்கள். பங்குச்சந்தையில் பணத்தை போட்டு 100க்கு 90 பேர் இழக்கிறாங்க.
மீதி ஒரு 5 பேர் 6 பேர் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னு. நீ மொத்தத்தில் ஒரு 100ல் 2 பேர் தான் பணமே பண்ணுறாங்க, 2-3 பேர் தான் கொஞ்சம் பணம் பண்ணுறாங்க. போன வருஷம் மட்டும் அரசாங்க ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5000 10,000 போட்டு நான் ட்ரேடிங் பண்ணுறோம்னு சொல்கிறாங்களே ஸ்டாக் மார்க்கெட்டில், அவங்க இழந்தது வந்து 40,000 கோடி. அப்பா. ஆவரேஜாக ஒரு 40,000 50,000 ரூபா இழந்திருக்காங்க ஒவ்வொரு ஆளும். ஓகே. அவங்க இழந்தது 40,000. சில நிறுவனங்கள் ட்ரேடிங் பண்ணுறாங்கல்ல, அவங்க சம்பாரிச்சது 39,500 கோடி. ஓ ஓகே ஓகே. ஸோ இவங்க இழந்திருக்காங்க, அந்த பணம் பூரா இங்கே நிறுவனங்களுக்கு போயிருக்கு. ஓகே. மெயின் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட போயிருக்கு, ட்ரேடிங் பண்ணுறவங்ககிட்ட. ஸோ அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாரிச்சு கோடீஸ்வரன் ஆனவன் வந்து கோடியில் ஒரு ஆள் கூட இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மின்னு வச்சுங்க. ரொம்ப 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 கம்மி. ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ட்ரேட் பண்ணி வாங்குறேன் விற்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு பதிலாக தான் மியூச்சுவல் ஃபண்டுகளும் போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் முதலீடு பண்ணுறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி லாங் டேர்முக்காக வாங்குறாங்க. டெய்லி வாங்கி விற்கிறதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் வந்து நீங்கள் 100 ரூபாயிலேருந்து போடலாம். மாதம் 100 ரூபா, வெறும் 100 மாதம் மினிமம் 100 ரூபா போடலாம். மினிமம் 100 ரூபா போடலாம். அதனால ஒரு 5,000 கூட போட முடியும். 5,000 கூட போட முடியும். இப்படி சார் நீங்கள் ஒரு 5,000 ரூபா போடுறீங்க, மாதம் 5,000 ரூபா போடுறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து யங்ஸ்டர். ஓகே சார். இருக்கிறது உங்கள் சம்பளமும் ஏறத்தான் செய்யும். கண்டிப்பாக இறங்காது, ஏறத்தான் செய்யும். ஸோ அப்படிங்க இல்லை, இந்த 5,000 ரூபாய்ங்கிறத நாளைக்கு நீங்கள் 6,000 ரூபாய் போடலாம், இல்லை ஒரு 10% அப்பப்போ. பட் இப்போதைக்கு நான் நீங்கள் ஒரு 5,000 ரூபா போட முடியும் அப்படின்னு எடுத்துக்கினேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாதம் இது வந்து ரிஸ்க் உள்ள ஃபண்டுகள்லேயே போடுவோம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ரிஸ்க் உள்ள ஃபண்டில் போட்டால் தான் ஆகிடாதா சார்? அது அதான் ரிஸ்க் உள்ள ஃபண்டுகளில் நீங்கள் போட இல்லை. என்னன்னா போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓகே சார், இந்த ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபா போட்டிருப்பீங்க. 5,000 ரூபா போட முடியுங்கிறீங்க. ஓகே சார். 60,000 ரூபா போட முடியும். 60,000 ரூபா போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அது வேல்யூ, கரண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 55,000ன்னு காமிக்கலாம். 5,000 ரூபா கம்மியாக காமிக்கும் முதல் வருஷத்தில். 2வது வருஷத்துலையும் காமிக்கலாம், கூடவும் காமிக்கலாம். நான் ஆனால் கூட சொல்றது கூட இருந்துச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, கவலைப்பட போகிறது இல்லை. நான் சொல்ல வேண்டியது குறைச்சா என்னங்கிறது தான் அவங்ககிட்ட குறைச்சிடும். ஸோ முதல் வருஷம் ஒரு 5,000 ரூபா குறையும். 2வது வருஷம் பார்க்கையில நீங்கள் 1,20,000 ரூபா போட்டிருப்பீங்க, ஒரு 10,000 ரூபா குறைச்சி காமிக்கும். 3வது வருஷம் 4வது வருஷத்தில் பார்க்கையில நீங்கள் போட்டது 3 வருஷத்துக்கு 1,80,000 ரூபா போட்டிருப்பீங்க. 3வது வருஷம் 4வது வருஷத்துக்கு அது ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபா போட்டிருப்பீங்க. 5 லட்சம். ஓகே. 3 லட்சம் 5 வருஷத்துக்கு. ஏன்னா வருஷத்துக்கு 60,000 ரூபா போட்டிருக்கீங்க, மாதத்துக்கு 5,000 ரூபா வருஷத்துக்கு. ஸோ 5 வருஷம் கழிச்சு நீங்கள் 3 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அது 3 லட்சம் 4 லட்சம் 4.5 லட்சம் 5 லட்சம்னு காமிக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஒரு 10 வருஷம் விட்டீங்கன்னு வச்சுங்க, 5,000 ரூபா போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 10 வருஷம் தெரியாம விட்டுறணும் அதை போட்டுட்டு. கரெக்டு. ஒரு 10 வருஷம் விட்டுட்டீங்கன்னா நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியாக நீங்கள் இருக்கணும். ஒரு 10 வருஷம் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் போட்டது 6 லட்ச ரூபாயா இருக்கும். ஓகே. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 11 லட்ச ரூபா, 11,61,000 ரூபா, 12 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துடும். டபுள் ஆகிடும். அது அப்படியே டபுளாக வருது. டபுளாக வந்துடும். அதே இதில் மேஜிக் என்னன்னா, நீங்கள் வந்து எவ்வளவு அதிக நாள் விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பணம், அதுக்கேற்ற மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ 10 வருஷத்துக்கு பதிலாக 20 வருஷம் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் போட்டது 12 லட்சம் டோட்டலாக முதலீடு 12 லட்சம். ஆனால் உங்களுக்கு 50 லட்சமா இருக்கும். எப்படி சார் இது அப்படியே எங்கேயோ வைக்கிறது சார்? டபுள் ட்ரிபிள் ஆகுது. அப்படியே நீங்கள் போட்டது 12 லட்சம், இது 50 லட்சமா இருக்கும். இப்போ நீங்கள் 25 வயசு இல்லை சார், நான் அதை ரிட்டையர்மெண்ட்டுக்கு விட்டுறேன் அப்படின்னு விட்டுறீங்க, 30 வருஷத்துக்கு விட்டுறீங்க. நீங்கள் போட்டது 18 லட்சம். நல்லா கேட்டுங்க, நீங்கள் போட்டது 18 லட்சம் போட்டிருக்கீங்க. 5,000 ரூபா போட்டது 30 வருஷத்துக்கு. உங்கள் 55 வயசு, உங்களுக்கு 25 வயசுன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு 55 வயசில் நீங்கள் 18 லட்ச ரூபா போட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய வேல்யூ வந்து 1.25 கோடியா இருக்கும். 1.25 கோடியா? அதில் எத்தனை சைபர் வரணும் கூட எனக்கு ஐடியா இல்லை சார் ஆக்சுவலாக. இப்போ அந்த 1.25 கோடியிலேருந்து நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் ஈஸியாக 1 லட்ச ரூபா எடுத்துக்கலாம். 1 லட்ச ரூபா இப்போயே இப்படின்றப்போ ஒர்த்து தான் சார் அது எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த காசு ஏதாவது லாக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குமா? ஏதாவது ஐடியா இருக்குமா சார்? இப்போ குறுக்கில் போய் திடீர்னு காசு தேவைப்படுது, நான் குறுக்கில் போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது நம்ம லாக் பண்ணுற மாதிரி ஏதாவது? வந்து உங்கள் மென்டல் லாக்கு தான். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இதை லாக் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஓகே. ஸோ அது கவர்மெண்ட்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டு இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் போட்டிங்கன்னா 5 வருஷம் லாக். ஓகே புரியுது. 5 வருஷம் எடுக்க முடியாது. 5 வருஷம் மட்டும் எடுக்க முடியாது. மீதி பணம்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் ஒரு 5 வருஷமாவது வச்சிருந்தீங்கன்னா தான் லாபம், அதோட வேல்யூ அதிகமாகும். மினிமம். ஸோ 5 வருஷத்துக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிறேன்னா எடுத்துங்க, டீசென்ட் ரிட்டர்ன் இருக்கும், இப்போ நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் இதில் வந்து இப்போ நம்ம மென்டல் லாக்கு தான், நம்ம எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கணும். புரியுது சார்.
ஏன்னா நீங்கள் வந்து அவசரம் எனக்கு கேட்டீங்க, எனக்கு எதுக்க பணத்தையெல்லாம் எடுங்கன்னா நாங்கள் எடுத்து தான் தரோன்னு, வேற வழி இல்லை. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. அதனால உங்கள் மனதளவில் வந்து நான் அதை எடுக்க அதை மாட்டேன், மறந்துடணும், அதை போட்டுட்டு மறந்துடணும் நான். லாங் டேர்முக்கு நான் அதை விட்டுறேன் ம். அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா ஒரு உன்னதமான வருமானத்தை கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போ இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்ல, 1961 இருக்கு. 1961 இருக்கு சார். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி, அதுவும் நம்ம வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அது ஒரு மந்த்துக்கு என்னோட மென்டாலிட்டி எப்படின்னா சேவிங்ஸ் தான், அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்திங் ஏதோ அது, அப்புறம் கோல்டு, அதை விட்டா ஷேர் மார்க்கெட்ஸ் தெரியும், அவ்வளவுதான். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இப்பதான் கத்துக்கிறேன். இப்போ ஆனால் நீங்க சொல்றது உண்மைதான். கடந்த ஒரு 5 வருடங்கள்ல தான் அதிகமான மக்கள் வந்து இதுல இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வீடியோக்குள்ள சொன்ன மாதிரியும் இப்போ வந்து நீங்க 5000ங்கிறீங்க, இப்போ இன்னொரு இவர் வந்து 5000 போடலாம், அவர் 5000 போடலாம், எல்லாரும் போடலாம். ஆனா இது மாதிரி மக்கள் 5000 போடுறது இந்தியா முழுவதும் மாதம் 25,000 கோடி போடுறாங்க. அம்மா அடி 25,000 கோடி வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. நமக்கு நீங்க சொல்ற மாதிரி எத்தனை சைபர் எத்தனை சைபர் அதுக்காக. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையான முதலீடு ட்ரஸ்ட் இருக்க ஒரு இது இருக்கு. அதனால தாராளமா மக்கள் வந்து பயப்படாம போடலாம். இது யாரும் எடுத்துட்டு ஓட முடியாது, ஏமாத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கொடுக்குற செக்கு ஃபண்ட் நேம்ல தான் செக் கொடுப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். அதுவும் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் பணம் வரும். வேற அக்கௌண்ட் உங்களை தவிர்த்து வேற யாரும் எடுக்க முடியாது. அந்த ஆன்லைன் ஃப்ராட் எல்லாம் நடக்கிற மாதிரி அதேதான் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல ஆன்லைன் கார்டு மேல 18 நம்பர் இருக்கா, அதெல்லாம் இதுல கிடையவே கிடையாது. யாரும் இதுல ஃப்ராட் எல்லாம் பண்ண முடியாது. இது வரைக்கும் பெருசா எதுவும் நடந்ததே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நடந்தது இல்லை. ஸோ அதனால ஒரு நம்பிக்கையோட போடலாம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஏறும் இறங்கும், நான் கவலைப்படக்கூடாது, 5 வருஷம் 10 வருஷத்துக்குன்னு விட்டுறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இது ஒரு உன்னதமான முதலீடு. கரெக்டு தான் சார். ஏன்னா நான் வீக்கெண்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வேஸ்ட் பண்ற காசை நான் ஒரு 10 வருஷத்துக்கு சேவ் பண்ணேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்ச ரூபான்றப்போ எனக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் சார். பெரிய லெவலில் பணம் கிடைக்கும். கண்டிப்பாக. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ வந்து இப்போது நிறைய பேர் நீங்கள் பேசுனீங்க இல்லையா, ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் நிறைய பேர் நீங்கள், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஜென்ரலாக வந்து இப்போ அடித்தட்டு மக்கள் வந்து நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஏமாற்றம் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதனால தான் நம்ம திருப்பி சொல்கிறது வந்து ஒரு நம்பகத்தன்மை உடைய ஒரு ப்ராப்பரான முதலீடுகளில் அது உங்கள் சின்ன 100 ரூபா போட்டிங்கனாலும் அது உங்கள் பணம், நீங்கள் உழைச்சி சம்பாரித்த பணம், கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக முதலீடு பண்ணி ஒரு சின்ன ஹெல்ப் எடுத்துக்கங்க, எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு ஒரு முதலீட்டு ஆலோசகர் மூலமாக ஒரு இது மூலமாக பண்ணிவிட்டு அதனால் இப்போ ஒரு இடத்துல நம்ம ஏமாந்ததுனால இல்லை, உலகமே ஏமாற்றம்னு இல்லை, இருக்க வந்து இந்தியா மாறிக்கிட்டே இருக்குது. ஏமாறுறவங்களும் இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஏமாற்றுறவங்களும் குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா இனிமேல் வர்ற காலங்கள் வந்து எல்லாருமே பணம் பண்ணலாம், எல்லாரும் சம்பாதிக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். அது அப்படித்தான் இன்னைக்கு காலங்கள் வந்து. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒருத்தங்களை ஒரு டெய்லர் பார்த்தா அவங்க வந்து இது மாதிரி நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஜாகிர் ஹுசைன் அவர் சொல்லிட்டு இருந்தார். அதே ஒரு ஆட்டோ டிரைவர் பார்த்தா யங்ஸ்டர் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். ஆமாம். ஸோ இப்போ நம்ம உங்கள் கேமராமேனே வந்து அவர் வந்து இதில் இவ்வளோ என்னால் பணம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு கேட்டார். ஸோ அது மாதிரி இந்த யங்ஸ்டர்ஸும் வந்து இதில் வந்து ரொம்ப, ஏன்னா யங்ஸ்டர்ஸுக்கு தான் இது மிக மிக முக்கியம். அவங்க இப்போ அங்கே ஜாலியாக செலவழித்து வெளியில் விடுற பணத்தை வந்து அதில் ஒரு போர்ஷனை, ஜாலியாக இருக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, நீ ஜாலியாக இருக்கிறது இருங்க, ஒரு போர்ஷனை வந்து முதலீடு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முதலீடு செலவாக இருக்கட்டும், மீதியை வந்து நீங்கள் நல்லா செலவழித்து ஜாலியாக இருந்துக்கங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்தாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா யாருக்காவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஃபினான்ஷியல் ரீதியான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாரோட நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் அவர் கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அந்த ஒப்பீனியன் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து தெரிவிக்கலாம். ஸோ நன்றி சார். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.